ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஃபஜ்ர் தொழுவதற்கு பிறகு நபித்தோழர்களை பார்த்து திரும்புகிறார். நபித்தோழர்களிடத்தில் கேட்கிறார், இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது கனவு கண்டீர்களா? நபித்தோழர்கள் சொன்னார்கள், இல்லையா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், நான் இன்றைய தினம் ஒரு கனவு கண்டேன். நான் இன்றைய தினம் ஒரு கனவு கண்டேன். இரண்டு வானவர்கள் என்னை ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அந்த இடத்திலே ஒரு இடத்திற்கு மேலே நான் ஏற்றி வைக்கப்பட்டேன். இரண்டு வானவர்கள் என்னை தூக்கிச் சென்றார்கள். நரகம் அங்கு என் கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது. சாதாரணமாக பார்க்கக்கூடிய பாவம், மலிந்துவிட்ட பாவம், சந்தர்ப்பம் அமையாதா என்று இளைஞர்கள் பதறக்கூடிய பாவம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்பதாக இளைஞர்கள் இந்த பாவத்தை நோக்கி விரைவாக பயணம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இரண்டு வானவர்கள் என்னை தூக்கினார்கள். நான் ஏறினேன். அங்கு நரகத்தை என் கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது. நரகத்தினுடைய பல காட்சிகளை நான் பார்த்து வந்தேன். அப்படி பார்த்து வரும் பொழுது நரகத்தில் ஒரு இடத்தில் சப்தங்கள் அதிகமாக இருந்தது, துர்நாற்றங்கள் அதிகமாக வீசியது. நான் எட்டி பார்த்தேன். நரகத்தில் ஒரு அடுப்புகள் செய்யப்பட்டிருந்தது நரக நெருப்பால். அதனுடைய வயிறுகள் உப்பியதாகவும் அந்த அடுப்பினுடைய வாய்கள் சிறுமையானதாகவும் இருந்தது. ஒரு பானையை போன்று அந்த அடுப்புகள், நரகத்தினுடைய அடுப்புகள் செய்யப்பட்டிருந்தது. அங்கே சில ஆண்கள், அங்கே சில பெண்கள் நிர்வாணமாக இருந்தார்கள், எந்த ஆடையும் இல்லாமல். கீழே வயிறு உப்பி இருக்கிறது. கீழே நெருப்புகள் அப்படி அவர்களினுடைய மர்ம உறுப்பை அரித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த அடுப்பிற்கு மேலாக துள்ளி குதிக்க நினைத்து வெளியேற நினைத்தால் அந்த அடுப்பினுடைய வாயுமோ மிக குறுகியதாக இருப்பதினால் அவர்களால் அந்த அடுப்பை விட்டு வெளியே தப்பிக்க முடியவில்லை. மீண்டும் அவர்கள் கீழே விழுகிறார்கள். மீண்டும் அந்த நரகத்தினுடைய நெருப்புகள் அவர்களினுடைய மர்ம உறுப்பை அப்படி அரிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி கியாம நாள் வரை இந்த ஹதீஸுக்கு இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுத்தார். இது கபரினுடைய வேதனை. இந்த துன்யாவில் ஒரு விபச்சாரம் செய்தால் அவன் கல்லெறிந்து கொலை செய்யப்படுவான். இஸ்லாமிய ராஜ்யமாக இருந்தான். திருமணத்திற்கு முன்னால் 100 கசையடிகள் அவனுக்கு கொடுக்கப்படும். கபரினுடைய வேதனை இது. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரை இப்படி அங்கிருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அந்த அடுப்புக்கு கீழாக அவர்களினுடைய மர்ம உறுப்புகள் எல்லாம் அழித்துக் கொண்டே இருக்கிறது. நரக நெருப்புகள் மேலே குதிக்க நினைக்கிறார்கள், மேலே வர முடியவில்லை. இனி ஒரு ரிவாயத்தில் மிக மோசமான நாற்றம் அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. நான் கேட்டேன், ஜிப்ரீலே, யார் இவர்கள் என்பதாக, நடங்கள் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது. இறுதியாக நான் கீழே இறக்கி விடுவதற்கு முன்னால் ஜிப்ரீல் கூறினார்கள், யார் அவர்கள் தெரியுமா? உங்களினுடைய சமுதாயத்தினுடைய விபச்சாரிகள், உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சாரர்கள். அல்லாஹ் தங்களினுடைய மனைவியின் மூலியமாக கற்பை ஹலாலாக ஆக்கி இருக்க, தங்கள் மனைவியை விட்டுவிட்டு மற்றவர்களோடு யாரெல்லாம் உறவு கொண்டிருந்தார்களோ, அது ஒரு முறை உறவு கொண்டாலும் சரி அல்லது பல முறை உறவு கொண்டாலும் சரி, அல்லாஹ்வினுடைய வானவர் ஜிப்ரீல் விபச்சாரி என்பதாகத்தான் பேசிக் கொடுத்தார். யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சாரிகள், அவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சார ஆண்கள். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் கியாம நாள் வரை இப்படி அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. ஆனால் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் மக்களை எல்லாம் அழைக்கிறார். மக்களை எல்லாம் அழைத்து தொழுகை நடத்துகிறார். தொழுகை நடத்தியதற்கு பிறகு மிம்பருக்கு மேலாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், இரண்டாவது பாகத்தில் மிம்பருக்கு மேலே ஏறுகிறார்கள். யா உம்மத்த முஹம்மத், யா உம்மத்த முஹம்மத், ஓ முஹம்மதின் உம்மத்தே. அல்லாஹ்வின் தூதரினுடைய அழைப்பை பாருங்கள். யா உம்மத்த முஹம்மத், முஹம்மதின் சமுதாயமே, அறிந்து கொள்ளுங்கள், லா அஹத அக்யரு மின் அல்லாஹ், அல்லாஹ் இந்த அளவிற்கு ரோஷப்படவில்லை. ஒரு ஆண் விபச்சாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் மிக அதிகமாக ரோஷப்படுகிறான். யா உம்மத்த முஹம்மத், ஓ முஹம்மதின் சமுதாயமே, லா அஹத அக்யரு மின் அல்லாஹ், அல்லாஹ் இந்த அளவிற்கு ரோஷப்படவில்லை. முஹம்மதின் சமுதாயத்தில் ஒரு பெண்
விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் மிக அளவுக்கு அதிகமாக ரோஷப்படுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களேயானால் இன்றைக்கு எத்தனை சகோதரர்கள் என்ன நினைப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا. சூரா ஃபுர்கான். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் யார்? லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர். அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்கள் மற்ற யாரையும் அழைக்க மாட்டார்கள், பிரார்த்திக்க மாட்டார்கள். ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق. அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய எந்த ஆன்மாவையும் கொலை செய்ய மாட்டார்கள். ولا يزنون. அந்த இறை நம்பிக்கையாளர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا. அப்படி யாராவது இறை நம்பிக்கையை ஏற்றதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்வார்களேயானால் இறை மறுப்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை விட 2 மடங்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். ويخلد فيه مهانا. அந்த நரக நெருப்பிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். அல்லாஹ் நினைத்தால் சில பாவங்களை மன்னிப்பான், அப்படி சில பாவங்களை வைத்திருக்கிறான். ஆனால் இந்த விபச்சாரத்திற்கு மட்டும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் கொடுத்தார்கள். ஷிர்கிற்கு பிறகு, கொலைக்கு பிறகு இந்த பூமி பந்தில் மிக கொடூரமான ஒரு பாவம் இருக்குமையானால் அது விபச்சாரம். இந்த விபச்சாரத்தையும் இணை வைப்பையும் கொலையையும் எவன் செய்வானோ அல்லாஹ் அவனை கண்டிப்பாக தண்டிப்பான். அந்த தண்டனையை அவன் அனுபவிக்காமல் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக. எவன் விபச்சாரம் செய்வானோ அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்பதற்கு இப்னு அப்பாஸ் எப்படி விளக்கம் கொடுத்தார்களே, ஆனால் அந்த விபச்சாரத்திற்குறித்தான தண்டனையை அனுபவிக்காமல் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான், கண்டிப்பாக அந்த தண்டனையை அவன் அனுபவிப்பான் என்பதாக விளக்கம் கொடுத்தார்கள்.